திரிசரஸ் என்கின்ற பாத்திரத்தை பற்றி போன வகுப்புல கிரேக்க இலக்கியங்கள்ல இது போன்றதாகிய ஒரு பெண் கதாபாத்திரம் உண்டு என்ற அளவில், அதாவது கிரேக்கத்திலும் நம்முடைய புராணங்களிலே சொல்லப்பட்டிருப்பதற்கு உரிய பெயர்களோடு பொருத்தமுற உள்ள சில பாத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றனன்னு பார்த்தோம். ஆகவே அதிகாயனிடம் கேட்டு பெறுகிறான் அனுமன். அவன் கேட்டதினால் திரிசரஸ் அங்கு வருகிறான். அவனோடு செய்த போரிலே அனுமன் என்ன செய்தான்? திரிசரஸ் ஏறி வந்த தேரின் மீது பாய்ந்து குதித்து திரிசரஸை கைகளால் பற்றி நிலத்திலே வைத்து அவனை நிலத்தோடு நிலமாக வைத்து தேய்த்து கொன்று விடுகிறான். அதுதான் போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்த பாட்டு. தேர் மேல் செல குதித்தான் திரிசிரத்தானை ஓர் திறத்தால், கார் மேல் துயில் மலை போலியை கரத்தால் பிடித்து எடுத்தான். மழை மேகங்கள் வந்து தங்குதற்கு உரியதாகிய கரிய பாறைகளை உடைய மலை போல் தோற்றத்தை கொண்டிருந்த அந்த திரிசரசை பார்மேல் படுத்து அரைத்தான். பார்னா நிலம், நிலத்தின் மீதாக அவனை கிடத்தி தேய்த்தான். அவன் பழி மேற்பட படுத்தான், அவனுக்கு பழி மிகுதியாக உண்டாகும்படி. இப்படிப்பட்ட ஒரு வானரத்திடம் தோற்றானே என்கின்ற பழியா, அந்த பழி உண்டாக கூடிய அளவிலே போர் மேல் திசை நெடுவாயின் உளது ஆம் என போனான். திரிசரசை கொன்றதன் பிறகு தனக்கு உரிய போரானது மேற்கு திசை வாயிலிலே இருக்கின்றது என்று அனுமன் அந்த இடத்தினுக்கு சென்று விடுகிறான். அப்ப எஞ்சி உள்ள அரக்கர்களை எதிர்ப்பதற்கு இலக்குவன் தயாராகிறான். அவனை எதிர்ப்பதற்கு என்று அதிகாயன் அங்கு வருகிறான். இப்பொழுது பார்க்கக்கூடியது இலக்குவனுக்கும் அதிகாயனுக்கும் இனி தொடர்ந்து நடக்க இருக்கின்ற போர். இமை இடையாக சென்றான் இகல் அதிகாயன் நின்றான், அமைவது ஒன்று ஆற்றல் தேற்றான் அருவியொடு அழல் கால் கண்ணான். கண்ணான் உமையொரு பாகனேயும் இவன் முனிந்து உறுத்த போது, கமையிலன் ஆற்றல் என்ன கதத்தொடும் குலைக்கும் கையான். இமை இடையாக சென்றான். இமை இடையாகன கண் இமைக்கக்கூடிய காலத்துல இந்த திரிசரசை கொன்று அந்த கணப்பொழுதுல அந்த போர்க்களத்தை விட்டு மேற்கு திசைக்கு உடனாக சென்றான். ஏனென்றால் அவ்வளவு வேகமாக செல்லக்கூடியவன் அனுமன் வேகமாக சென்றான். மேற்கு வாயிலினுடைய அந்த பகுதிக்கு போனான். இகல் அதிகாயன் அமைவது ஒன்று ஆற்றல் தேற்றான். வலிமை மிகுந்த அதிகாயன் தக்கதொரு செயலை செய்வதற்கு அவனால நினைத்து கூட பார்க்க முடியல. இது ஒரு அதிர்ச்சியா அல்லது ஆச்சரியமானே தெரியல. நான் அனுமன் அதிகாயனிடம் கேட்கிறான், உன்னை அழிப்பதற்கு நான் இல்லை, அதற்கு லக்குவன் வருவான். நான் திரிசரசை இப்பொழுது அழிக்க எண்ணுகிறேன், அவனை அனுப்புன உடனே அனுப்பினான். திரிசரஸ் வந்ததும் தெரியாது, அவன் மீது அனுமன் பாய்ந்ததும் தெரியாது, அவனை நிலத்திலே கிடத்தி தேய்த்ததும் தெரியாது. பிறகு அனுமன் மிக விரைவாக மேற்கு திசை வாயிலுக்கு போனதும் தெரியாது. அதெல்லாம் கண நேரத்துல வெகு விரைவாக நடந்து முடிந்து போன நிகழ்ச்சி. தன் முன்னே இப்படிப்பட்ட அதிவிரைவான ஒரு நிகழ்வு, அதனோடு திரிசரஸ் இறந்து போனதையும் பார்த்த உடனே அதிகாயன் திகைத்து விட்டான். ஆகவே இகல் அதிகாயன் அமைவது ஒன்று ஆற்றல் தேற்றான். என்ன செய்வதுன்னே அவனுக்கு தெரியல. ஆகவே அருவியோடு அழல் கால் கண்ணான் நின்றான். நீர் அருவியோடு நெருப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய கண்களை உடையவனாக நின்றான். காரணம், திரிசரஸ் இறந்ததற்கு அவன் அழத்தலைப்பட்டான். இப்படிப்பட்டது ஒரு காட்சி அவன் எதிர்பார்த்ததே இல்லை. இதுதான் இந்த அரக்கர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஒன்று தெளிவு பண்ணிக்கணும்.
அவர்கள் இதுகாரும் தாங்கள் பெற்ற வெற்றியினால் தங்களை எதிர்ப்பதற்கு யார் ஒருவரும் இல்லை என்ற எண்ணத்திலேயே வாழக்கூடியவர். இது பல பேருக்கு இளம் பிராயத்துல அந்த சதுரங்கம் என்கின்ற செஸ் விளையாடி பழக்கப்பட்டிருந்தால் ஒரு வேடிக்கையான நிகழ்வை சொல்லுவார்கள். உங்களோடு மிகப்பெரிய ஆற்றல் உடையவர் சதுரங்கத்தில் ஆடினால் கூட என்ன செய்யணும், அவரினுடைய அந்த ஆடும் ஆற்றல், அவன் மீது அவர் கொண்டிருக்கிற ஆணவத்தை மெல்ல மெல்ல நாம தூண்டிவிடணும். அதற்காக நாம் ஒரு சில தவறான நகர்த்துதல்களை செய்தால் அவருக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடும். நம்மளை மிக எளிதாக நம்முடைய ஓரிரு காய்களை வெட்டி பார் நீ எதற்கும் உதவாதவன் என்று தங்களினுடைய இருமாப்பினோடு அந்த ஆட்டத்தை தொடருவார்கள். அந்த இருமாப்பு தான் அவர்களது பலவீனம்னு அவர்களுக்கு தெரியாது. அந்த இருமாப்போடு அவர்கள் நம்மை தவறுதலாக குறைவாக மதிப்பீடு செய்து நம்மோடு எந்த பொறுப்பு இல்லாமலும் ஆடுதற்குண்டான நிலைக்கு வருவார்கள். அப்பொழுது அவர்களை வெல்லுதல் எளிது. இதுதான் எல்லா போர்க்களத்திலையும் செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய அந்த போருக்கு உண்டான செயல்பாடு. அதுபோல இந்த அரக்கர்கள் இதுகாரும் தேவர்களை வென்றிருக்கிறார்கள், 3 உலகை வென்றிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரியதாகிய புகழ் அவர்களுக்கு இருப்பதினால் தன்னை எதிர்ப்பதற்கு யார் ஒருவரும் இல்லை. அப்படியே எதிர்க்க கூடிய சிந்தனைக்கு உட்பட்டு வந்தாலும் அவர்களை வெல்லுதல் எளிது என்ற நம்பிக்கையிலேயே இருப்பவர். அப்படிப்பட்ட நம்பிக்கையில இருக்கக்கூடியவர்களை மிக விரைவாக குறுகிய நேரத்துல அழித்த நிலையை பார்த்தவுடனே இது ஒரு திடுக்கிடும் செயல். திகைத்து போனான் அதிகாயன், அழத் தொடங்கின. அந்த அழுகையினுடைய நீரோடு, கண்களில் இருந்து சிந்தக்கூடிய நீரோடு நெருப்பும் சிந்தியன. ஆகவேதான் அழல் கால் கண்ணான் உமையொரு பாகனேயும் இவன் முனிந்து உறுத்த போது கமையிலன் ஆற்றல் என்ன கதத்தொடும் குலைக்கும் கையான். உமையொரு பாகனேயும் இவன் முனிந்து உறுத்த போது, உமையம்மையை இடப்பக்கத்திலே கொண்டவனாகிய சிவபிரானும் இந்த அனுமன் சினம் கொண்டு சீற்றத்தை வெளியிடும் போது பொறுத்தற்கு வல்லமை உடையவன் அல்லனே போல். அனுமனது வேகத்தினுக்கும் அவன் போர் செய்யும் ஆற்றலுக்கு முன்னால் சிவனே தோற்று விடுவான் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுகின்றான் என்று கூறி கதத்தொடு குலைக்கும் கையான், சினத்துடன் நடுங்குகின்ற கையை உடையவனாக வியந்து அப்படியே தடுமாறி நின்றான் அதிகாயன். யாருமே எதிர்பார்க்கிறது இல்லை. இது யாருமே எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில ஒரு அதிர்ச்சி. அதுவும் அரக்கர்கள் வேடிக்கை என்னன்னா, நடைமுறையிலெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் தெரிந்த விளையாட்டு எதுனாக்க கிரிக்கெட். நம்ம ஏதாயிலும் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர்களினுடைய நாட்டுல அவர்களை எதிர்த்து, ஏன்னா மக்கள் எல்லாம் அவர்களுக்கு தான் ஆதரவா இருப்பார்கள் அந்த நாட்டவர்கள். அப்படிப்பட்ட ஆதரவு மிக்க அந்த களத்துல அவர்களை எதிர்த்து வெற்றி பெறுகிறோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த மக்கள் எல்லாம் திகைத்து போவார்கள். இது நமக்கு உண்டான மண், நம்முடைய வீரர்கள் இந்த களத்தில் பல காலம் ஆடியவர்கள். இந்த களத்தினுக்கு வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் புதியது இருந்தாலும் அவர்கள் திறமையோடு ஆடி நம்மவர்களை வென்று விட்டார்களே அப்படின்னு ஆச்சரியப்படுவார்கள். இன்றைக்கு நம்ம இதெல்லாம் விளையாட்டுல பார்க்கிறோம். இந்த போர்க்களத்தில் இந்த ஆச்சரியத்தோட பயமும் வந்தது அதிகாயனுக்கு. சிவபெருமான் போன்றவர்களே இந்த அனுமனை எதிர்க்க முடியாதுன்னா நானெல்லாம் என்ன என்ற பயத்தினுக்கு உட்பட்டான். அந்த பயம் என்ன ஆயிற்றான், பூணிப்பு ஒன்று உடையன் ஆகி புகுந்த நான் புறத்து நின்று பாணித்தல் வீரம் அன்றால் பருவலி படைத்தோர்க்கு எல்லாம் ஆணிப்பொன் ஆனான் தன்னை பின்னும் கண்டு அறிவன் என்ன தூணி பொன் புறத்தான் தின்தேர் இளவல் மேல் தூண்டச். பூணிப்பு ஒன்று உடையனாகி புகுந்த நான். பூணிப்புன்னா உறுதிமொழின்னு அர்த்தம். பூணிப்புன்னா குறிக்கோள், இலக்கு.
இலக்குவனை இன்று இந்த போர்க்களத்திலே கொல்லுதலை செய்வேன் என்று கை கொண்டு நான் போர்க்களத்துக்கு வந்திருக்கேன். அந்த நோக்கத்தோடு தான் போர்க்களத்துக்குள்ள நான் நுழைந்திருக்கிறேன். புறத்து நின்று பாணித்தல் வீரம் என்றால் திரிது ஒரு எண்ணம் கொண்டு காலத்தை நீட்டித்தால் வீரமல்ல. இப்ப அனுமன் இவ்வாறு செய்தானே என்று நான் அஞ்சி நின்று விட்டேன் என்றால் என்னுடைய இலக்கை இன்று பூர்த்தி செய்ய முடியாது. ஆகவே நான் இன்று வந்ததன் நோக்கம் லக்குவனை அழிக்கணும். அதுதான் என்னுடைய இலக்கு. என் முன்னே யார் யாரை அழித்தால் என்ன, அதற்காக நான் வருந்தி நான் காலத்தாட்சி செய்தேன் என்றால் என்னை இந்த உலகம் ஏளனம் செய்யும். ஆகவே இனி இவ்வாறு பிற நிகழ்வுகளிலே மனத்தை செலுத்த விரும்பாத நிலையில தூணி பொன் புறத்தான் அம்பரா தூணியை அழகிய முதுகிலே கட்டி உள்ளவனாகியவன் பருவலி படைத்தோர்க்கு எல்லாம் ஆணிப்பொன் ஆனான் தன்னை. மிக்க வலிமை படைத்தவர்களுக்கெல்லாம் ஆணிப்பொன் போலே சிறந்தவனாக விளங்கக்கூடிய லக்குவனை, ஆணின்னு சொன்னாலே சிறப்புன்னு தான் அர்த்தம். எல்லா வீரர்களுக்கும் சிறப்பான வீரனாக கருதப்படக்கூடிய இலக்குவனை பின்னும் கண்டு அறிவேன் என்ன, மேலும் கண்டு அவனோடு நான் போர் செய்வேன் என்று தின் தேர் இளவல் மேல் தூண்டச் சொன்னான். தனது வலிய தேரை இலக்குவனை நோக்கி செலுத்துமாறு பாகனுக்கு கட்டளையிட்டான். என்ன, போர்க்களத்துல இராணுவத்துல பணியாற்றியவர்களை கேட்டு பாருங்கள், தெரியும். நம்மோடு உடனாக நின்று போர் செய்து கொண்டிருப்பவன் குண்டடிப்பட்டு கீழே விழுந்திருப்பான். அதுல மனதை செலுத்தி அவனுக்காக இறங்க தலைப்பட்டோம்னா நாம் அன்று செய்து முடிக்க வேண்டிய இலக்கை அடைய முடியாது. ஆகவே அவ்வாறு விழுந்திருக்கக்கூடிய வீரனை பார்த்து எடுத்து செல்லுவதற்கு பின்னாடி வருவார்கள் மக்கள். நமக்கு நம்முடைய இலக்கு போர் செய்ய வேண்டும், அதற்காக முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா போர் என்று வந்தால் இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. அதனாலதான் சொல்லுவது, இயல்பான நடைமுறை வாழ்க்கைக்கு உண்டான விதிகள் வேறு, போர்க்கால வாழ்க்கை முறைக்கு உண்டான விதிகள் வேறு. அவ்வளவு. ரெண்டுத்தையும் ஒன்றாக நினைத்து குழப்பிக் கொள்ளக்கூடாது. அதிகாயன் முடிவுக்கு வந்தான். திரிதரதம் ஆண்டது அதிர்ச்சி தான். அதில் மனதை செலுத்தினோன்னா இன்றைக்கு என்னுடைய இலக்கை நான் நிறைவேற்ற முடியாது. ஆகவே லக்குவன் இருக்கக்கூடிய பக்கத்திற்கு தேரை செலுத்துன்னு பாகனுக்கு கட்டளையிட்டான். அப்படி கட்டளையிட்ட உடனே தேர் ஒலி கடலை சீர, சிலை ஒலி மழையை சீர, போர் ஒலி முரசின் ஓதை திசைகளின் புறத்து போக, தார் ஒலி கழற்கால் மைந்தன் தானையும் தானும் சென்றான், வீரனும் எதிரே நின்றான், விண்ணவர் விஷயம் வேண்ட. தேர் ஒலி கடலை சீர, தேர்களினது ஒலியானது கடலினது ஆரவார ஒலியை போல் சீறியதா, அவ்வளவு வேகமா போச்சான் தேர். சிலை ஒலி மழையை சீர, வில்களினது ஒலி மழை ஒலியை சீறுவது போல். அப்படி மழை பொழிகின்ற போது சட சட சடன்னு பொழியும் அல்லவா, அது போல அங்கு இருக்கக்கூடிய வீரர்களினது வில்லில் இருந்து அம்புகள் மழை ஒலி போலே விழுந்த வண்ணம் இருக்க, போர் ஒலி முரசின் ஓதை திசைகளின் புறத்து போக, போர்க்களத்திலே ஒலிக்கக்கூடிய முரசின் ஒலி திக்குகளையெல்லாம் கடந்து சென்றது, அவ்வளவு பெரிய ஒலி. தார் ஒலி கழற்கால் மைந்தன், போர் மாலையை தழைத்த மார்பினை உடைய வீரக்கழலினை அணிந்த அதிகாயன் சேனையும் தானும் சென்றான், தன்னுடன் படைகளையும் அழைத்து கொண்டு இலக்குவனை நோக்கி செல்ல தலைப்பட்டான். விண்ணவர் விஷயம் வேண்ட, தேவர்களெல்லாம் இந்த லக்குவன் அதிகாயனை வெல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வீரனும் எதிரே நின்றான். தன்னை எதிர்த்து வரக்கூடிய அதிகாயனை எதிர்நோக்கி இலக்குவனும் காத்து கொண்டு அங்கு இருக்கிறான். இனிமே போர் தொடங்குகிறது. இப்போ அதிகாயன் தேர் மேல வந்துட்டான். லக்குவனுக்கு தேரெல்லாம் கிடையாது. இதுவரைக்கும் அனுமன் மேல ஏறி நின்று போர் செய்தான். இப்ப அடுத்தது எங்க, அங்கதன் தோள் மேல ஏறி அமர்ந்து கொண்டு இலக்குவன் போரினை தொடர எண்ணுகிறான். வல்லையின் அணுக வந்து வணங்கினன் வாலி மைந்தன், சில்லியம் தேரின் மேலான் அவன் அமர் செவ்விது என்றால், வில்லியர் திலதம் அண்ணனின் திருமேனி தாங்க, புல்லியன் எனினும் என் தோள் ஏறுதி புனித என்று. கம்பனுடைய அழகான நகாசு வேலை.
உன்னை தாங்கிறதுக்கு நான் சிறியவன் தான், புல்லியன் நான், சாதாரண ஆள் தான். அங்கதான் சொல்றான், இலக்குவனா உன்னை என் தோளிலே தாங்குதல் என்பது உன்னுடைய பார்வையில நான் சாதாரண ஆள்தான், இருந்தாலும் உன்னுடைய கால் என் தோள் மீது படுதலினால் நான் புனிதம் அடைவேன் அல்லவா. எப்படியா, வல்லையின் அணுக வந்து வணங்கி நான் வாலி மைந்தன். இவ்வாறு இலக்குவன் தயாராக போருக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது விரைவாக இலக்குவனை நோக்கி வாலி மைந்தனாகிய அங்கதன் வந்தான். அவன் சில்லியம் தேரின் மேலான், அதிகாயன் சக்கரம் அமைந்த அழகிய தேரின் மீது அமர்ந்து உன்னோடு போர் செய்ய வருகிறான். அமர் செவ்வீது என்றால் அவன் தேரில் இருந்து கொண்டு நீ நிலத்தில் இருந்து போர் செய்வது பொருத்தமாக இருக்காது, அழகா இருக்காது. ஆகவே வில்லியர் திலத மன்னனின் திருமேனி, வில்லாளுகளின் திலகம் போன்ற உனது அழகிய மேனி தாங்க புல்லியன் எனினும் தாங்குவதற்கு ஒவ்வாத புன்மை உடையவன் என்றாலும் புனித என் தோள் ஏறுதி என்றான். தூய்மையானவனே, என் தோளின் மீது நீ ஏறிக்கொள் என்று அங்கதன் பணிவா கேட்டான். உடனே இப்ப லக்குவனுக்கு போர்க்களம் புரிந்து விட்டதல்லவா. ஏனென்றால் எதிராளி தேர்ல வந்து அவனுக்கு இணையான உயரத்துல நின்று போர் செய்யணும், அல்லது அதிகாயனாவது தேரை விட்டு கீழே இறங்கி போர் செய்யணும். இது போருக்கு உண்டான தந்திரம், சமநிலையில தான் போர் செய்யும். அதனால்தான் ஆதி காலத்துல 4 நிலைகள்ல வீரர்களை பிரித்திருப்பார்கள். அர்த்தரதர், அவன் அர்த்தரதரோட தான் போர் செய்யணும். அதிரதர் அதிதரதரோட, சமரதர் சமரதரோட, மகாரதர் மகாரதரோட தான் போர் செய்யணும். அது அந்த காலத்துல எழுதப்பட்ட சட்டம். இன்றைக்கு நவீன போர் முறையிலெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த காலத்துல வீரம் வெளிப்படையாக ஆயுதங்களை கொண்டு தீர்மானிக்கப்படுவது. அதனால ஒவ்வொரு வீரனும் தனக்கு இணையான வீரனோட தான் போர் செய்தல் கௌரவம்னு கருதினக்கா. அதனால மன்னிக்கணும், அங்கதன் கேட்ட உடனே ஆம் என அமலன் தம்பி அங்கதன் அலங்கள் தோல் மேல் தாமரை சரணம் வைத்தான். கலுழனின் தாங்கி நின்ற கோமகன் ஆற்றல் நோக்கி குளிர்கின்ற மனத்தர் ஆகி பூமழை பொழிந்து வாழ்த்தி புகழ்ந்தனர் புலவர் எல்லாம். எப்படியா, அமலன் தம்பி ஆமென குற்றம் அற்றவனாகிய ராமனது தம்பியாகிய லக்குவன், அங்கதான் சொன்னது ரைட், நீ சொன்னது சரிதான் அங்கதான், உன் தோள் மேலேயே நான் ஏறிக்கிறேன். ஆம் என ஏற்று அங்கதன் அலங்கள் தோள் மேல், அங்கதனுடைய மாலைகள் அணிந்த தோளின் மீது தாமரை சரணம் வைத்தான். தாமரை மலர் போன்ற தன்னுடைய பாதத்தை வைத்து ஏறினான். கலுழனின் தாங்கி நின்ற கோமகன் ஆற்றல் நோக்கி, கலுழன்னா கருடன், கருடத்தாழ்வார் போல் அவனை தாங்கி நின்ற அரச மகனான அங்கதன் வலிய ஆற்றலை கண்டு புலவரெல்லாம் குளிர்கின்ற மனத்தராகி, புலவர்னா அந்த இடத்துல தேவர்கள், தேவர்களெல்லாம் இந்த காட்சியை பார்த்து மனம் நெகிழ்ந்தார்கள். மகிழ்ந்தார்களா, மகிழ்ந்து என்ன செய்தார்களாம், பூமழை பொழிந்து இந்த அங்கதன் மீதும் இலக்குவன் மீதும் மலர்களை மழையாக பொழிந்து வாழ்த்தி புகழ்ந்தனர். நீடு வாழ்க என்று இருவரையும் வாழ்த்தினார்கள். 1000 புரவி பூண்ட அதிர்குரல் அசனித்தின் தேர் போயின திசைகள் எங்கும் கரங்கு என சாரி போமால் மீ எழின் உயரும் தாழின் தாழும் விண்செலின் செல்லும் தீயழ உவரி நீரை கலக்கினான் சிறுவன். அங்கதன் என்ன அழகா தேர் ஓட்டினான். அவனுடைய தேர்ப்பாகன் எவ்வளவு சாதுரியமாக அந்த தேரினை செலுத்தினான். அங்கதனது மன எண்ணம் என்னவோ அந்த மன ஓட்டத்திற்கு தகுந்தாற் போல் தேர் ஓடியது. எவ்வளவு பெரிய அழகு இது பாருங்க. உவரி நீரை தீயழ கலக்கினான் சிறுவன். இந்த அங்கதனுடைய தேரு, மன்னிக்கணும், அதிகாயனுடைய தேர், அந்த தேருக்கு எதிராக அதிகாயன் மிக சாமர்த்தியமா தேரை ஓட்டி கொண்டு வருகிறது. 1000 புறவிகள் பூட்டப்பட்ட தேர். அந்த தேரினுடைய வேகத்தை கொஞ்சம் மதிப்பீடு செய்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு தெரியும், நவீன தொழில்நுட்பங்கள்ல
இயந்திரத்தினுடைய வேகம் என்பதை நம்ம எதை சொல்லுகிறோம்? குதிரை சக்தின்னு தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஹார்ஸ் பவர். ஒரு ஹார்ஸ் பவர்னா அதனுடைய இழுவை திறன் என்னன்னு நமக்கு தெரியும். நான் எல்லாருமே 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வைத்து பழகியவர்கள். அதனால தெரியும் இந்த ஹார்ஸ் பவர்னா அதனுடைய இழுக்கும் திறன் என்னன்னு. 1000 குதிரைன்னா நினைச்சு பாருங்க, அந்த தேரினது வேகம் எவ்வளவு பெரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட தேருக்கு முன்னாடி உவரி நீரை தீயழ கலக்கினான் சிறுவன், பார்க்கடல் நீரை தீ வெளிப்படும்படி கலக்கியவனாகிய வாலியின் மகனான அங்கதன். நான் இதை 2-3 இடத்துல திரும்ப திரும்ப சொல்லுவேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த பகுதி நடத்தின போதுதான் சொல்லி இருக்கேன். இப்ப மீண்டும் அந்த பகுதியை இந்த நோக்கத்துல பார்த்தீர்கள்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த பகுதி தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட விளக்கம் சொல்லி இருப்பேன், மேற்கோள் காட்டியிருக்க மாட்டேன். என்ன, தாரை இறந்து கிடக்கிறான், மன்னிக்கணும், மாலி இறந்து கிடக்கிறான், தாரை வந்து புலம்புகிறாள். என்ன சொல்லி புலம்புகிறாள்னா, வரைசேர் நாள் தோளிடை நாளும் வைகுவேன், கரை சேராய் இடர் எல்லை கண்டிலே, அரசே யான் இது காண அஞ்சினேன்னு சொன்ன. நீ இறந்து கிடப்பதை கண்டு நான் அஞ்சுகிறேன். ஏன்னாக்க சொல்லிட்டு அடுத்த பாட்டுல சொன்னா, மகனே கண்டிலையோ நம் வாழ்வலாம். அங்கதனை பார்த்து ஐயோ நம்முடைய வாழ்க்கை இவ்வாறு ஆயிற்றே என்று புலம்புவள். இப்போ இவள் கலங்குதலுக்கும் மகனோடு சேர்ந்து புலம்புதலுக்கு என்ன காரணம்னா, அப்ப விளக்கம் சொல்லி இருப்பேன். என்ன, வாலி இறந்ததன் பிறகு வாலியின் மகன் அங்கதன் பெரு வீரனாக வளர்ந்தான் என்றால் பெருமை வாலிக்கு போயிடும். என்ன இருந்தாலும் அவன் அப்பன் மிகப்பெரிய வீரன், அவன் பிள்ளை இப்படித்தான் இருப்பான், இதுல என்ன சந்தேகம்னு கேட்கும். மாறாக அங்கதன் வீரமற்றவனாய் கோழையாய் பயனற்றவனாய் இருந்தான் என்றால் உடனே சமூகம் என்ன சொல்லும்? ஆண் இல்லாத வீடு, இந்த பெண் தாரையினால் வளர்க்கப்பட்ட பையன் இப்படித்தான் இருக்கும். இது இந்த காலம் இல்ல, எல்லா காலத்தினுக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு பழக்கமாகவே வைத்திருக்கும். ஒரு இல்லத்தினது குழந்தையின் பெருமை என்பது தந்தையை சாருவதாகவும் அந்த குழந்தையின் இயலாமை தாயை சாருவதாகவுமாக மரபு வழியாகவே சொல்லி கொண்டிருக்கும். கம்பன் இங்க இடத்துல நினைவுபடுத்துறான் பாருங்க, இவன் எப்படிப்பட்ட அங்கதன். லக்குவனை தூக்கிறது கடினம்னு சொல்லு, ஆனால் இலக்குவனை மிக அழகாக தூக்கினான் அங்கதன். அங்கதனுடைய ஆற்றலை சொல், தப்பு இல்லை. யாருடைய மகன் அங்கதன் தெரியுமா? தனி ஒருவனாக நின்று பார்க்கடலை அன்று கலக்கினானே, அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த வாலியோட பையன். அவனால லக்ஷ்மணனை தூக்க முடியாமையா போகும் பொருள் இப்படி. அப்ப இன்று அங்கதன் செய்த செயலுக்கு பெருமை யாருக்கு போகிறது? வாலிக்கு போகிறது. வாலி தனி ஒரு மனிதனாக நின்று பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தான், கம்பனே சொல்லியிருக்க. யமனுக்கு அமிர்தம் கிடைக்கலையாம் தேவர்கள்ல. நரியதாம் இன் அமிழ்து உண்ண நல்களின் யமனார் பிரியாய் இன்னுயிர் பெற்ற பெற்றிதாம். கம்பனை எழுதின தாரை புலம்பல் படலத்துல தனக்கு அமிழ்தம் கிடைக்கவில்லையே என்று புலம்பின யமனுக்கு தனி ஒருவனாக வாலி பார்க்கடலை கடைந்து அமிழ்தம் எடுத்து கொடுத்தான். அதை இங்க ஞாபகப்படுத்தின. அப்படிப்பட்ட வாலியின் மகன் என்ன செய்தான்? 1000 புரவி பூண்ட அதிர்குரல் அசனித்தின் தேர். 1000 குதிரைகளை பூட்டியதும் ஒரு இடியானது ஒலித்து கொண்டே வருவது போல வரக்கூடிய அதிகாயனது தேர் போயின திசைகள் எங்கும், எந்தெந்த திக்குகளிலெல்லாம் அந்த தேர் திரும்பி ஓடுகிறதோ அங்கெல்லாம் கரங்கு என சாரி போமால் அங்கதன் தானும் காற்றாடி போல சுற்றி சுற்றி போனான். அங்கதனது தேரே மிக கடுமையான வேகத்தோடு போகிறது. அந்த தேர்ல பூட்டப்பட்ட 1000 குதிரைகளினது இழுவை ஆற்றல் அப்படி.
அதனுக்கு இணையாக தனி ஒரு மனிதனான அங்கதன் தன் மேல இலக்குவனை சுமந்து கொண்டு அந்த தேர் போன வேகத்திற்கு தொடர்ந்து அங்கதன் அதிகாயன் முன்னாடி இலக்குவனை கொண்டு போய் நிறுத்தினான். எங்க திரும்பினான். ஆகவே இப்படி கரங்கு என ஷாரி போமால் அங்கதனும் காற்றாடி போலே காற்றினுடைய எற்றுதலினால் காற்றாடி சுழன்று சுழன்று போவது போல இந்த அதிகாயன் தேர் முன்னாடி அது என்ன வேகமா போனாலும் இவனும் முன்னாடி போய் நின்று. மீ எழின் உயரும் தேர் மேல எழுந்தா அங்கதனும் மேல எழுவான். தாழின் தாழும் பூமிக்கு தேர் வந்து பூமியில ஓடித்தன்னா அங்கதனும் பூமிக்கு வந்துருவான். ஆகவே ஒருவருக்கு ஒருவர் சளைக்காத நிலையில விண்செலின் செல்லும் தேர் ஆகாயத்துல பறந்ததுன்னா அங்கதனும் இலக்குவனை தூக்கி கொண்டு ஆகாயத்துல பறப்பான். ஆகவே அதிகாயன் எங்கு சென்றாலும் அவனை அங்கதன் விடுவதாக இல்லை. அந்த அளவினுக்கு லாவகமாக லக்குவனை தோளில் ஏற்றிக்கொண்டு பலகாலும் அந்த போர்க்களத்துல இந்த அதிகாயன் சென்ற திக்குக்கெல்லாம் இவனும் சென்று அதிகாயனை பல இடங்களிலே தடுத்து நிறுத்துகிறான். அத்தொழில் நோக்கி அங்கு வானர தலைவர் ஆர்த்தார். இத்தொழில் கலுழற்கேயும் அரிது என இமையோர் எல்லாம் கைத்தலம் குலைத்தாராக களிற்றினும் புரவி மேல் தைத்தன இளைய வீரன் சரம் எனும் தாரை மாறி. கம்பன் ஒண்ணுத்த பாராட்டணும்னு முடிவு பண்ணிட்டான மேல கொண்டு போயிடும். இவ்வாறு அங்கதன் இலக்குவனை தூக்கி கொண்டு போர்க்களத்துல இங்கும் அங்குமாக பறந்து செல்லுதலை பார்த்தவர்கள் அத்தொழில் நோக்கி அங்கதனது இப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த செயலை பார்த்து அங்கு வானர தலைவர் ஆர்த்தார். அந்த போர்க்களத்தில் இருந்த வானரங்களினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஜாம்பவான், நீலன், கேசி போன்றவர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்தார்கள். இத்தொழில் கலுழற்கேயும் அரிது. கலுழன்னா கருடன், வானவழியில பறக்கக்கூடிய கருடனுக்கு கூட அரியது, செய்ய முடியாதது. அந்த அளவுல அங்கதன் பல இடங்கள்ல பறந்தான், பல இடங்கள்ல பாய்ந்தான். இந்த அதிகாயன் தேர் முன்னால் லக்குவனை கொண்டு நிறுத்தினான். என இமையோர் எல்லாம் கைத்தலம் குலைத்தார் என்று தேவர்கள் எல்லாம் கூட இந்த அங்கதனது செயலை பார்த்து கைகளை விதிர்த்தார்னா தட்டினார்கள். களிற்றினும் புரவி மேலும் தைத்தன. இதற்கிடையில இந்த அங்கதன் தோள் மேல் இருந்து இடைவிடாது அம்புகளை இலக்குவன் பிரயோகிப்பதினால அந்த எதிரிகளினது யானைகளின் மீதும் குதிரைகளின் மீதும் இலக்குவனது அம்புகள் சென்று தைத்தன. இளைய வீரன் சரண் எனும் தாரை மாறி. இளையவனாகிய இலக்குவனது அம்பானது மழை தாரை போல் கணக்கிலாதனவாக எதிரிகளினுடைய யானைகளை குதிரைகளை தாக்கி கொன்று கொண்டே வந்தது. அந்த அளவினுக்கு மிக நேர்த்தியாக அழகாக இந்த லக்குவனை அங்கதன் தோளில் சுமந்து போர்க்களத்திலே எல்லா இடங்களிலும் சென்று நிறைந்திருப்பது போல இங்கும் அங்குமாக இலக்குவனை எடுத்து சென்றான் இந்த அங்கதன். இந்த காட்சி காணுவதற்கு மிகப்பெரிய பரவசத்தை தருவதாய் இருந்தது. இப்படி ஒரு ஆரவாரமான செயலை அங்கதன் செய்த உடனே என்னாகும்? முழங்கின முரசம் வேழம் முழங்கின முறித்தின்தேர் முழங்கின முகர பாய்மா முழங்கின முழு வெண்சங்கம் முழங்கின தனுவின் ஓதை முழங்கின கலுழும் தாரும் முழங்கின தெளிப்பும் ஆர்ப்பும் முழங்கின முகிலின் மும்மை. மேகங்கள் ஒன்றோட ஒன்று இடித்து கொள்ளுவதினால் ஏற்படக்கூடிய இடி ஒலியை காட்டிலும் 3 மடங்கு அந்த போர்க்களத்துல ஒலி ஏற்பட்டதாம். எதனால? முரசம் முழங்கின. அங்க போர்க்கள முரசங்கள் பெரிய ஆரவாரத்தோடு முழங்கின. வேழம் முழங்கின. யானைகள் ஒன்று தங்கள் மீது இந்த இலக்குவனது அம்புகள் தைத்ததினால் ஏற்பட்ட துன்பத்தினால் பிளிறுதலை செய்தன. மூரி தின்தேர் முழங்கின.
மிக்க வலிமை உடைய தேர்கள் இங்கும் அங்குமாக வலது சாரி இடது சாரி என சாரி எடுத்து ஓடுவதினால் அந்த தேர் சக்கரங்களினது ஒலி முழக்கும் போல் கேட்டதாம். முகர பாய்மா முழங்கின, முகருதெல்லாம் கனைத்தல்னு அர்த்தம். கனைத்தற்கு உரிய குரலை உடைய குதிரைகள் எல்லாம் முழக்கம் செய்தன. முழு வெண் சங்கம் முழங்கின. போர்க்களத்துல ஒவ்வொரு படைத்தலைவனும் தன் கையில் உள்ள சங்கை முழக்கியதினால் அதனது அதிர்வுகள் எங்கும் பரவின. தெழிப்பும் ஆர்ப்பும் முகிலின் மும்மை முழங்கின. வீரர்களினது அதட்டலும் அவர்கள் செய்த ஆரவாரமும் மேக கூட்டங்களினது இடி ஒலியை காட்டிலும் 3 மடங்காக ஒலித்தன அந்த போர்க்களம் முழுவதும். கரிபட காலாள் வெள்ளம் களம்பட கலின காலா பரிபட கண்ட கூற்றும் பயம்பட பைம்பொன் தின்தேர் எரிபட பொருத பூமி இடம்பட எதிர்ந்த எல்லாம் முறிபட பட்ட வீரன் முரண் கனை மூறி மாறி. தன் கண்ணு முன்னாடி எதெல்லாம் தோன்றியதோ அவைகளையெல்லாம் இலக்குவனது அம்புகள் அழித்து கொண்டே போயின, நிக்கல. எப்படியா? கரிபட இந்த இலக்குவனது அம்பு வீச்சினால் ராவணனை சார்ந்த அரக்கர்கள் படையில இருந்த யானைகள் எல்லாம் இறந்து கீழே விழுந்தன. காலாள் வெள்ளம் களம்பட காலாட்படை வீரர்கள் கூட்டம் கூட்டமாக போர்க்களத்தில் லக்குவனது அம்புகளினால் அழிக்கப்பட, கலின கால பரிபட, கலினம்னா சேனை, ஜானம் பூட்டின குதிரைகள் வரிசை வரிசையாக இறந்து போக, கண்ட கூற்றும் பயம்பட, இப்படிப்பட்ட கொடிய அழிவினை தரத்தக்க போர்க்களத்தை பார்த்த யமனும் அஞ்சினான். நாமெல்லாம் அஞ்சரா மாதிரி உயிரை எடுத்துக்கொண்டு செல்லும் பொறுப்பில் உள்ள யமன் லக்குவனது அம்பு வேகத்தினால யானைகள் அழியவும் கூட்டம் கூட்டமாக வீரர்கள் அழியவும் குதிரைகள் அழியக்கூடிய வேகத்தையும் பார்த்து இவன் பயப்பட்டானாம். யமன் பைம்பொன் தின்தேர் எரிபட, பசும் பொன்னால் செய்யப்பட்ட பெரிய ஆற்றலுடைய தேர்கள் எரிந்து போகக்கூடிய அளவில் பொருத பூமி இடம்பட, போர்க்களம் படைகள் இறந்து போனதால் இடம் அகன்று தோன்றியும் எதிர்ந்த எல்லாம் முறிப்பட, தன்னை எதிர்த்து எவையெல்லாம் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் முறிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய அளவினுக்கு அம்பு எய்தான். யார்? இலக்குவனா. வீரன் முரண்கணை மூறி மாறி, வீரனாகிய இலக்குவனது வலிமையான அம்புகள் மழை போலே சிந்தி எதிர்த்தவர்களையெல்லாம் கொன்று. ஒருத்தர் பாக்கி இல்லை. தனக்கு முன்னே யாரெல்லாம் தன்னையும் தன் படையையும் எதிர்க்க நிற்கிறார்களோ யார பத்தியும் கவலைப்படலை இலக்குவன். அவன் அம்பு எதிரி என்று தெரிந்தவர்களை மீது, அது யானையோ குதிரையோ காலாட்டு வீரனோ தேரோ, அழித்து கொண்டே சென்று. இது அழிக்கக்கூடிய வேகத்தை பார்த்து யமன் பயந்தான். நாம கூட இவ்வளவு வேகமா அழிச்சதில்ல, இந்த இலக்குவன் இவ்வளவு வேகமாக. அவனுக்கு என்ன பயம்னா அழிக்க அழிக்க அந்த உயிரை அவன் தானே எடுத்துட்டு போகணும். ஒரே கணப்பொழுதுல கோடிக்கணக்கான உயிர்களை நீங்கள் கொன்றீர்கள்னா எப்படி யமனால் எடுத்து செல்ல முடியும்? ஆகவே அவன் பயந்தான். நம்மை காட்டிலும் விரைவாகவும் நம்மை காட்டிலும் தெளிவாகவும் இலக்குவன் இருக்கிறானே, இதனை நான் எவ்வாறு சமாளிப்பதுன்னு யமன் பயந்தான். இது ஒரு போரினது தொடக்க நிலை. அதாவது 2 வீரர்களும் தங்களுக்கு முன் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் போர்க்களத்தில் அழிச்சு இவர்கள் 2 பேரும் ஒருவரை எதிர் நோக்கி நிற்கிறார். இப்ப இவர்களுக்கு இடையே கொஞ்சம் வீர உரையாடல் வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வஞ்சினம்னு சொல்லக்கூடிய வழக்கம். போர்க்களத்துல இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கொள்ளும் மரபு உண்டு. நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம் இல்லையா, உதார் விடுறது. இந்த உதார் அல்ல, தன்னுடைய ஆற்றலை தான் இத்தகையவன் என்று எதிரியிடம் சொல்லணும் தெரியாத பொழுது. ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இதெல்லாம் பல முறை. ஒரு புலவன் மற்றொரு சபையில போய் விவாதம் செய்கிறான்னா அந்த இடத்துல தன் புகழை தானே சொல்லிக்கலாம்.
4 இடத்துல தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல் தர்மம் என்கின்றது இலக்கணம். மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினும் தன்னுடைய ஆற்றல் உணராறு இடையினும் மண்ணொரு அவையிடை வெல்லுறு பொழுதினும் அந்த வெற்றியினை புகழாக கொள்ளும் இடத்தினோ தன்னை புகழுதல் தகும் புலவோர்க்கு. இது முடியும்ன்றார். அடுத்த நாட்டு மன்னன் கிட்ட போய் உங்களை அறிமுகப்படுத்திக்கணும்னா உங்க பெருமையெல்லாம் சொல்லணும். இன்னைக்கு நிறைய பார்க்கலாம். நீங்க இன்றைக்கு பல கலைஞர்கள் தங்கள் ஆற்றலை தங்களுக்கு தாங்களாகவே அந்த சுய விளம்பரத்தினுக்கு அது ரொம்ப அழகா சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அது தேவை என்று விவாதிக்கிறார்கள். உங்களை பற்றி நீங்களே மிக அழகாக கற்பவர்களோ காண்பவர்களோ ஏற்கக்கூடிய அளவுல உங்களை நீங்கள் தயார் பண்ணி கொண்டிருப்பதை சொல்லிவிடுங்கள். ப்ரொஜெக்ட் பண்ணிக்கங்க. இன்றைய காலத்தின் கட்டாயம் அதுன்னு பேசுறோம். நீங்க என்னெல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்பதை ஒரு பட்டியலிட்டு ரெஸ்யூம்லாம் நாங்க பயோடேட்டான்னு சொல்லி கொண்டு இருப்போம். அதெல்லாம் கிடையாது. ரெஸ்யூமுக்கு அப்புறம் கூட வேற ஒரு புது சொல் வந்துட்டு உங்களை பற்றின தரவுகள் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுங்கள். அது தேவைகின்ற இன்னைக்கு இந்த யூடியூப் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பார்த்தீர்கள் என்றால் எத்தனையோ விதமான இளைஞர்கள் இளைஞிகள் தங்களினுடைய அரிய சாதனைகள் என்று அவர்கள் எவைகளையெல்லாம் கருதுகிறார்களோ அதை நிகழ்த்தும் போது அதை முறையாக படம் பிடித்து எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறார். இன்றைக்கு இது தேவை என்கின்ற காலகட்டத்துக்குள் அவர்கள் இருக்கிறார். நாமும் தான். நாங்க இப்பெல்லாம் இன்னைக்கு சமூகத்துல நிறைய பேச்சுக்கள் வந்து கொண்டு இருக்கிறதுல 90s கிட் அப்படின்னு. உண்மை அதுதான். போன தலைமுறையில இருக்கக்கூடிய எங்களை நாங்களே முன்னிலைப்படுத்தி கொள்ளும் மரபு தெரியாது. சில நேரங்கள்ல எம்மை அறியாமல் வந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்க தெளிவா சொல்லிடுறாங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிக்கிறீங்க? அவர்களாக தெரிந்து கொண்டு பேசட்டும். இதை நீங்களாக தெரிந்ததாக காட்டிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு இவர்கள் விளக்கம். ஆனா இன்றைக்கு விளம்பர உலகம் என்ன சொல்லுகிறது? உன்னிடம் இருக்கக்கூடிய திறமை எதுவோ அதை நீ. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, நம்ம நாடுகள் எல்லாம் மதிப்பெண்ணை ஒட்டி மேல் கல்விக்கு இடம் கிடைச்சது. வெளிநாடுகள்ல உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அதற்கு உண்டான நுழைமுக தேர்வுல நீங்க வெற்றி பெற்றாலும் நீங்கள் பல பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தினுக்கும் உண்டான விண்ணப்பத்தை அனுப்பும் போது எதன் காரணமாக அவர்களினது பல்கலைக்கழகத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் உங்கள் மேற்கல்வியை தொடர என்று மிக அழகாக அவர்கள் ஏற்கக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு கட்டுரை எழுதி அனுப்பும். கட்டுரைன்னா நான் காம்போசிஷன் சொல்ல, உறுதி தரக்கூடியது, ஒரு அட்ராக்டிவ் வேர்டிங்ஸ் இருக்கணும். அதை பார்த்தது என்னன்னா ஏன் சொல்லுகிறேன்னா, அண்மை காலத்துல என்னுடைய உறவினர் பெண் வந்திருந்தா, அவ இளம் பிராயத்துல இருந்து ஜப்பான்லயே தான் படிக்கிறார். இப்பொழுதுதான் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஜப்பான்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு அவ கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்டகிரேட்டடா, அதாவது பிஇல சேர்ந்து அதுவே எம்இ பிஹெச்டி வரைக்கும் கொண்டு போயிடும். அதுல விண்ணப்பித்திருந்தால் ரொம்ப கடினமாது அந்த எனக்கு தெரியாது, அவர்கள் சொல்ல கல்வி. அப்ப அவருடைய அந்த குழந்தையினுடைய தந்தையார் சொன்னார், மகள்கிட்ட சொல்லி இருந்தேன், உன்னுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்னெல்லாம் உண்டோ அதையெல்லாம் கூட மிக அழகான முறையில எழுதி அந்த விண்ணப்பத்தோடு அனுப்பு. அந்த விண்ணப்பத்தை அனுப்பக்கூடிய நேரத்தில் அந்த பெண் இங்க வந்து தன்னுடைய இசை அரங்கேற்றத்தை செய்து கொண்டு சென்றது. அந்த அரங்கேற்றத்தை மிக அழகாக, நான் இந்திய பாரம்பரியத்தோடு கலாச்சாரத்தோடு நிரந்தர தொடர்பு உடையவள், ஆண்டினுக்கு ஒரு முறை இங்கு வந்து இசை கற்றுக்கொள்ளுகிறேன், அது இல்லாம ஆன்லைன்ல கற்றுக்கொள்ளுகிறேன், நான் கற்றுக்கொண்டதையெல்லாம் முறையாக இங்கு பாடி காட்டினேன்லாம் போட்டோன்னு அந்த டோக்கியோ பல்கலைக்கழகம் இந்த குழந்தையினுடைய திறமை இவ்வளவு இருக்கிறதா என்று, நம்ம வீட்டுல எல்லாம் என்ன சொல்லுவோம், ஊர்ல ஏதோ அரங்கேற்றம்னுவோம், அவர்கள் பெரியதாக மதித்து
தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணை அழைத்து நேர்முக தேர்வு நடத்தி இடம் கொடுத்திருக்காங்க. இத ஒரு 6-7 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன் என் மகளும் இதை சொல்லியிருக்கான். ஜெர்மன் பல்கலைக்கழகங்கள்ல விண்ணப்பிக்க வேண்டும்னா உங்களை நீங்கள் மிகச் சரியான முறையில் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அப்பொழுதுதான் உங்கள் படிப்போ உங்கள் மதிப்பெண்ணோ அவர்கள் இலக்கு அல்ல. உன்னால் அறியப்பட்டனவற்றை எவ்வாறு நீ முறையாக சரிவர பிறருக்கு அறிவிக்கிறாய் என்பதுல பெருமளவு அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார். இது தவிர்க்க முடியாது. பழைய காலத்துல போர் முறையில் அது இருந்திருக்கு. நான் எவ்வளவு பெரிய அதிகாயனுக்கு லக்குவன தெரியாது, இலக்குவனுக்கு அதிகாயன தெரியாது. பெயரளவில் கூட கேள்விப்பட்டிருப்பது என்பது ரொம்ப அரிது. இன்றைய போர்க்களத்துல லக்குவன் என்பதாக அதிகாயன் அறிந்திருப்பான். அதிகாயன் யார் என்று வீடனன் லக்குவனுக்கு சொல்லி இருப்பான், அவ்வளவுதான். இவர்கள் இருவரும் முன்பு அதனாலதான் முதல்ல லக்குவன் கீழ வேலை செய்யக்கூடிய அனுமன் திரிசரசத்தை கொன்றதை பார்த்தவுடனே பயந்தான். இலக்குவனுக்கு கீழாக உள்ள ஒரு வீரனே இவ்வளவு பெரிய வீரனை அனாயாசமாக கொன்றிருக்கிறான்னா லக்குவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவனுக்கு மேல ராமன் அவன் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த பயம் வரும். இதற்காகத்தான் அந்த காலத்துல வீரர்களோ புலவர்களோ அடுத்த நாட்டு சபையில போகும்போது என் தகுதி இது, மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினும் தன்னுடைய ஆற்றல் உணராறு இடையினும். நம்ம பார்த்து கொஞ்சம் அதீதமான மதிப்பீடு செய்யாமல் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ண அங்க போய் சொல்லணும், நான் யார் தெரியுமா, என்னுடைய பின்புலம் என்ன தெரியுமா என்று சொல்லணும். அதே போல மன்னூறு அவையிடை வெள்ளூரு பொழுது. ஒரு சபையில வெற்றி பெற்றோம்னா நான் இது போன்ற பல சபைகளை பார்த்திருக்கிறேன், என்னுடைய ஆற்றலுக்கு இந்த சபையெல்லாம் ஒரு சரியான களம் அன்று இருந்தாலும் போட்டியில கலந்து கொண்டேன், நான் இதனை காட்டிலும் பல்வேறு விதமான சபைகளில் எல்லாம் வென்றிருக்கிறேன்னு அப்போ உங்க பெருமையை சொல்லிக்கணும். அது தவறில்லை என்று இலக்கியவாதிகளும் சரி வீரர்களும் கருதி இருக்கிறார்கள். இப்போ 2 பேருக்கு நடக்கிற உரையாடல் பாருங்க, வேடிக்கையா இருக்கும். மன்னவன் தம்பி மற்ற ராவணன் மகனை நோக்கி என் உனக்கு இச்சை, நின்ற எரி படை சேனை எல்லாம் சின்ன பின்னங்கள் பட்டால் பொருதியோ, திரிந்து நீயே நல் நெடும் செரு செய்வாயோ, சொல்லுதி நயந்து என்று. இதை விட எதிரிய மிக இழிவாக பேச முடியாது. அதாவது இழிவுன்னு தெரியாத அளவுக்கு அந்த எதிரிய கொஞ்சம் உசுப்பேத்தம். எப்படி பாருங்க, மன்னவன் தம்பி, மன்னவனாகிய ராமன், ராமனது தம்பியாகிய இலக்குவன் மற்ற ராவணன் மகனை நோக்கி, தன் முன்னே தன்னை எதிர்க்க வந்த ராவணனது மகனை பார்த்து என் உனக்கு இச்சை, உனக்கு என்ன ஆசை, நின்ற எரிபடை சேனை எல்லாம் சின்ன பின்னங்கள் பட்டால் பொருதியோ, உனக்கு துணையாக வந்திருக்கக்கூடிய உன்னுடைய படைகள் எல்லாம் படைக்கலன்களை கொண்டுள்ள சேனை எல்லாம் என்னால் சின்ன பின்னமாக சிதறி அழிந்ததன் பிறகு அப்புறம் தான் போர் செய்ய வருவாயா நீ, சொல்லு. அப்படித்தான் உனக்கு எண்ணம் இருக்குன்னா சொல்லு, எல்லா படையும் அழிச்சு, நீ தனியா என்னுடைய போர் செய்யணும். போர் செய்யணும்னு வந்துட்டா என் கூட போர் செய்ய வேண்டியது தானே, காத்து கொண்டு இருக்கிற. ஏன் உனக்கு துணையாக வந்த எல்லா படையையும் நான் முற்றிலுமா அழிச்சதுக்கு பிறகுதான் என்னோட போர் செய்தியா? சில பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கலாம், தனித்து நின்று போர் செய்யணும். அப்படி ஆசை இருந்தா சொல்லிடு, பட்டால் பொருத்தி அதுக்கப்புறம் தான் என் கூட சண்டைக்கு வருவியா? திரிந்து நீயே நல்லெடும் சரி செய்வாயோ, நீ மட்டும் நல்ல நெடிய போரினை இப்பொழுதே என் கூட செய்ய ஆரம்பிக்கலாமே, ஏன் செய்ய மாட்டேன்ற? நயந்துதி சொல்லுதி என்றான், நீ விரும்பியதை சொல்லு, எல்லா படையையும் அழிந்ததற்கு பிறகுதான் லக்குவனா நான் உன்னோட போர் செய்வேன்னு சொல்லு, கண நேரம் எல்லா படையும் அழிச்சு விடுறேன். இல்ல இப்பொழுதே என்னோட போர் செய்வதற்கு தயாரா இருக்கேன்னு சொல்லு, நானும் தயாரா இருக்கேன், போற ஆரம்பிக்கலாம். எதிரிய இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஏளனமாக இந்த நையாண்டின்னு
சென்னை பாஷையில் அழகான வார்த்தை நக்கல். நம்ம அப்படி சொல்றான் பாருங்க, எவ்வளவு அழகா. என்னப்பா அவனுக்கு என்ன வேணும்? எங்கூட போர் செய்யணும்னு வந்துட்டு இவ்வளவு பெரிய படையோட வந்திருக்க, எப்ப போர் செய்ய போற? யாரும் இந்த படையெல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறமா சொல்ல அழிச்சுடுறேன். இல்ல அந்த படைகள் இருக்கும் போதே என்னோட போர் செய்யணும்னு ஆசை வச்சிருக்கேன். சரி வா, வந்துட்டு எல்லாம் செய்ய வேண்டியது தானே. உங்ககிட்ட இருக்கிற அம்பெல்லாம் என் மேல எரிந்துப்பேன். ஏதாவது ஒரு முடிவை சட்டுன்னு எடு. இப்படி ஒரு வீரனை பார்த்து ஒரு வீரன் பேசினா கேட்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கோபம் வரும். அதுவும் என் மண்ணில் நின்று கொண்டு என்னுடைய வீரர்களை பார்த்து இவ்வளவு ஏளனமாக இளக்காரமா இலக்குவன் பேசுறதை கேட்ட அதிகாயன் சும்மா இருப்பான். யாவரும் பொறுவர் அல்லர் எதிர்ந்துள யானும் நீயும் தேவரும் பிறரும் காண செருவது செய்வ எல்லாம் காவல் வந்து உன்னை காப்பார் காக்கவும் அமையும் வேறே கூவியது அதனுக்கு அன்றோ என்றனன் கூற்றின் வெய்யும். கூற்றின் வெய்யோன் யமனை காட்டிலும் கொடியவனாகிய அதிகாயன் லக்ஷ்மணனுக்கு பதில் சொன்னான். யாவரும் பொறுவர் அல்லர், எல்லோரும் போரிடுவார்கள் அல்ல. தேவரும் பிறரும் காண, வான வழியில தேவர்களும் உன்னுடைய வானர வீரர்களும் பார்க்கக்கூடிய அளவுல செருவது செய்வது எல்லாம் போராய் செய்ய வேண்டும்னு முடிவுக்கு வந்தா எதிர்ந்துள்ள யானும் நீயும் போருக்காக ஒருவரை ஒருவர் எதிர்பட்டு இருக்கக்கூடிய நானும் நீயுமே இங்க போர் செய்வதற்கு தகுதியானவர்கள். உன்னை காவல் வந்து காப்பார் காக்கவும் அமையும். உனக்கு காவலாக வந்து காப்பவர்கள் காப்பதும் பொருந்தும். ஆகவே வேறே கூவியது அதனுக்கு அன்றோ என்றான். உனக்கு ஆள் அனுப்பி உன்னை போருக்கு வான்னு கூப்பிட்டதன் காரணமே இதுதான். அதிகாயம் முன்னு ஒரு படி மேல போய் இலக்குவன மட்டும்தான். நானு நீ தாயா போர் செய்ய போறோம். நான் உன்னை ஏன் தெரியுமா கூவி அழைச்சேன்? உங்க கூட தான் போர் செய். அப்படி அழைத்தாலாவது உன்னை காப்பாத்தனத்துக்கு காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கிறவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருவான். நான் ஒன்ன அழிக்கிறதோட அவனையும் அழிச்சு விடுறேன் அப்படின்னு அதிகாயம். நான் கூப்பிட்டதன் நோக்கம் நீ தனியா வருவேன்னு எதிர்பார்த்தில்ல, உனக்கு ஆதரவா இருக்கிறவன் எல்லாம் வருவான்ல. எல்லாரையும் ஒட்டுமொத்தமா ஒரே போர்க்களத்துல முடிச்சு விடலாமே. உனக்கு ஒரு அம்பு அவனுக்கு ஒரு அம்புன்னு தனியா தேர்ந்தெடுப்பானே. இப்ப நீ என்னோடு போர் செய்ய வருவதாக இருந்தால் என்னிடமிருந்து உன்னை காப்பாற்ற உன்னுடைய பல படைத்தலைவர்கள் உனக்கு துணையா வருவான்ல, அவனையும் ஒரேடியா முடிச்சு விடலாமே. ரொம்ப எளிமையான வேலையா போயிடுமே. அதுக்குத்தான் கூவின, வேற ஒரு விஷயமும் இல்லை. அதிகாயன் ஒரு படி மேல போ. உமையனே காக்க மற்ற அங்கு உவமை ஒரு கூரன் காக்க இமையவர் எல்லாம் காக்க உலகம் ஓர் ஏழும் காக்க சமையும் உன் வாழ்க்கை இன்றோடு என்று தன் சங்கம் மூதி அமை உரு கொண்ட கூற்றை நான் எரிந்து உருமின் ஆர்த்தம். உமையனே காக்க, உன் அண்ணனாகிய ராமன், உம்பினா உன் தம்பி, உன் தமையன் உமையன். அவ்வளவுதான். கம்பன் போட்ட அழகான வார்த்தை இதெல்லாம். உனது தமையன், தமையன்னா அண்ணன், உன் தமையன் உமையன். இதெல்லாம் புது வார்த்தை. இதெல்லாம் ஒரு கவிஞனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம். ராமனே காக்கட்டும், உன் அண்ணனாகிய ராமனே காக்கட்டும், மற்ற அங்கு உமை ஒரு கூரன் காக்க, அன்று அங்கு உமையம்மையை இடப்பாக்கத்தில் கொண்ட சிவபிரானே வந்து காக்கட்டும். யார் வேணா உன்னை காக்கட்டும். இமையவர் எல்லாம் காக்க, தேவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்து உன்னை காப்பாற்றுவதாக இருந்தாலும், உலகம் ஓர் ஏழும் காக்க, ஏழு உலகத்தில் வாழக்கூடிய வீரர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து லக்குவனை உன்னை காப்பாற்ற முன் வந்தாலும் இன்றோடு உன் வாழ்க்கை சமயம், இன்றுடன் உன் வாழ்க்கை முடிந்துவிடும். அதிகாயன் எவ்வளவு வேகமா சொன்ன பாருங்க. ராமனே வந்து உனக்கு பக்கத்துல நிற்கட்டும், இல்ல சிவபெருமான் வரட்டும், தேவர்கள் எல்லாம் தங்கள் அரிய படைக்காலத்தோட வரட்டும், ஏழு உலகத்துல இருக்கிற எல்லா வீரனும் வந்து நிக்கட்டும், உன்னை காப்பாற்ற. தனி ஒருவனான உன்னை காப்பாற்ற இத்துணை பேர் வந்து நின்றாலும் இன்று உன்னை நான் கொல்வது உறுதி. இன்றுடன் உன் வாழ்வு முடிந்து விடும் என்று தன் சங்கம் ஊதி என்று கூறி தன்னுடைய வீரார்ந்த சங்கை எடுத்து ஊதினான் அதிகாயன்.
அமை உரு கொண்ட கூற்றை மூங்கில் உருவம் கொண்ட யமனை தன் வில்லை. வில்லு மூங்கிலால செய்யப்பட்டது. யமன் போல தோற்றம் அளிக்கக்கூடிய வில்லை நான் எரிந்து உருமின் நார்த்தான் நானினை தெரித்து இடி போல பேரொலி செய்தான் அதிகாயன். அப்ப லக்குவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு 2 விளக்கம் சொல்லிட்டான். சொல்லி முடிச்சோன்னு லக்குவன் இனிமேல் வாழா நின்றால் போதுமா போற தொடங்கிட்டான். அன்னது கேட்ட மைந்தன் அரும்பு இயல் முறுவல் தோன்ற சொன்னவர் வாரார் யானே தோற்கினும் தோற்கத்தக்கேன் என்னை நீ பொருது வெல்லின் அவரையும் வென்றி என்ன மின்னினும் மிளிர்வது ஆங்கு ஓர் வெஞ்சரம் கோத்து விட்டான். லக்குமனுக்கு எவ்வளவு நக்கல் பாரு. சிரிச்சுட்டே சொன்னான், நீ சொல்ற ஆளெல்லாம் என்னை காப்பாற்ற வேண்டாம். நான் அவர்களை நம்பி எல்லாம் போர்க்களத்துல வரல. அப்படி முன்னாடி நானே தோற்றாலும் தோத்ததா ஒத்துக்கிறேன். என்ன நீ ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறேன். என்ன, அவர்களையே நீ வெற்றி பெற்றதா அறிவிச்சு நீ முதல்ல என்னோட போர் செய் போதும். எனக்கு துணையா நான் யாரையும் கூப்பிட போறது இல்லைன்ட்டான் இலக்குவன். அன்னது கேட்ட மைந்தன், இவ்வாறு அதிகாயன் சொன்னதை கேட்ட மைந்தன் ஆகிய இலக்குவன் அரும்பு ஈயல் முறுவல் தோன்ற ரொம்ப அழகா கூட வாயை விட்டு கூட சிரிக்கலையா, ஒரு ஏளன புன்னகை. அது நாங்க இந்த காட்சியை ரொம்ப வேற விதத்தோட சொல்லி ரசிப்போம். எத்தனை பேருக்கு அந்த ரசனை பார்த்த அனுபவம் உண்டான்னு தெரியாது. பழைய திரைப்பட நகைச்சுவை காட்சியில பல முறை வைத்திருப்பார்கள். அந்த படத்துல எனக்குள் ஒருவன் ஒரு படம், கமலஹாசன் நடிச்சது. கதாநாயகியை தன்பால் கவர வேண்டி ஒரு வயதான தோற்றத்துல தன்னை ஒரு சபா செக்ரட்டரியாக அறிமுகப்படுத்தி கொண்டு கதாநாயகி வீட்டுக்கு வந்துருவார். அவளை பல விதங்கள்ல புகைப்படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். இப்ப சிரிக்க சொல்லுவார். இவர் அதற்கு சிரித்து காண்பு சொல்லிட்டு குறிப்பா ஒண்ணு சொல்லுவார், இந்த அளவுக்கு இல்லைன்னாலும் இதுல பாதியாவது பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு ஏளனமான சிரிப்பு. அது போல இங்க லக்குவன் பெரிய அளவுல கூட சிரிக்கல. அரும்பு இயல் முறுவல் தோன்ற, ஒரு மல்லிகையினுடைய அரும்பு தெரிவது போல ரொம்ப மென்மையா இதழ ரொம்ப குறுகிய அளவுல அப்படி திறந்தா இந்த பல்லு கொஞ்சம் வெண்மையா கீழே தெரிஞ்சது. முறுவல் அவ்வளவு ஏளனம். அந்த ஏளனத்தோட சொன்னவர் வாரார், நீ யாரெல்லாம் எனக்கு துணைக்கு வருவார்னு சொன்னல ஒருத்தரும் வரமாட்டாங்க. தேவர்களோ என் தமையன் ராமனோ சிவனோ 7 உலகத்தில் வாழக்கூடிய வீரர்கள் யார் ஒருத்தரும் வரப்போறதில்லை. நான் தனியா தான் உன் கூட போர் செய்ய போறேன். யானே தோற்கினும், உன்னோட போர் செய்து நான் தோத்துட்டாலும் தோற்கத்தக்கேன், நான் ஒத்துக்கிறேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன். தோற்கத்தக்கவன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னை நீ பொருது வெல்லின், என்னோடு சண்டை போட்டு என்னை நீ ஜெயிச்சுட்டேன்னா அவரையும் வென்றி என்ன, என்னெல்லாம் எனக்கு துணையா வருவேன் யாரெல்லாம் சொன்னிய ராமன் சிவன், அவர்களையும் நீ ஜெயித்து விட்டான்னு நானே சொல்லுவேன். மின்னினும் எழுவது ஆங்குவோர் வெஞ்சரம் கோத்து விட்டான் என்று சொல்லி கொண்டே மின்னலை காட்டிலும் பிரகாசமான ஒரு அம்ப இலக்குவன் தன் வில்லிலே வைத்து பூட்டி அந்த அதிகாயன் மீது எய்தான். விட்ட வெம்பகழி தன்னை வெற்பினை வெதுப்பும் தோழன் சுட்டது ஓர் பகழி தன்னால் விசும்பிடை துணித்து நீக்கி 8 8 வாளி இலக்குவ விளக்கா என்ன திட்டியின் விடத்தினாகம் அணையன சிந்தி ஆர்த்தான். இலக்குவன் மின்னல போற ஒற்றை அம்பை விட்டான். வெற்பின் வெதுப்பும் தோழா, மலையினையும் பொறாமையினால் வெதும்பக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அழகிய தோள்களை உடைய அதிகாயன் விட்ட வெம்பகழி தன்னை, இலக்குவனால் கொடுமையான முறையில் விடப்பட்ட அம்பை விசும்பிடை சுட்ட ஓர் பகழி தன்னால் துணித்து நீக்கி ஆகாயத்தில் கண்ட சுடும் தன்மையுள்ள ஒப்பற்ற தன் அம்பினால் ஆகாயத்திலே முடிச்சு போட்டுட்டு இவன் லக்குவன் மீது என்ன செய்தான், இலக்குவன்னு கூப்பிட்டான். இதை சமாளிக்க முடியுமா பார், நீ அனுப்பிச்ச ஒத்த அம்ப நான் ஒடிச்சு போட்டாச்சு, நான் உன் மீது அம்பு எறிகிறேன், சமாளிக்க முடியுமா பார்.
விலக்கா என்ன, இவ்வம்புகளை முடிந்தால் விலக்கிப்பார் என்று சொல்லி திட்டியின் விடத்து நாகமன்ன, திட்டிவிடம் என்ற பாம்பினது விடத்திற்கு விஷத்திற்கு இணையான அம்புகள் வாளி 8 16 அம்புகளை சிந்தி ஆர்த்தான். லக்குவன் மீது ஒரே நேரத்துல எய்து. இந்த 16 அம்புகள் லக்குவனை நோக்கி வருது. ஆர்த்து அவன் எய்த வாளி அனைத்தையும் அறுத்து மாற்றி வேர்த்து ஒலி வையிற வெங்கோல் மேருவை பிளக்கற்பால தூர்த்தனன் ராமன் தம்பி அவையெல்லாம் துணித்து சிந்தி கூர்த்தன பகழி கோத்தான் குபேரனை ஆடல். அழகு. அவன் ஆர்த்து எய்த வாளி அனைத்தும், அந்த அதிகாயன் இலக்குவன் மீது எய்த 16 அம்புகளையும் ராமன் தம்பி அறுத்து மாற்றி ராமனது தம்பியாகிய லக்குவன் துண்டித்து போட்டான், வெட்டி போட்டான். வேர்த்து மேருவை பிளக்கற்பால சினம் கொண்டு மேரு மலையினையும் பிளக்கும் வல்லமை உடையனவாகிய ஒலி வையிற வெங்கோல் தூர்த்தனன் ஒலிக்கும் திண்மை உடைய கொடிய அம்புகளை நிரப்பினான் குபேரனை ஆடல் கொண்டான். போர்க்களத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர்ல குபேரனை வெற்றி கொண்டவனாகிய இந்த அதிகாயன் மேருமலையை கூட பிளக்க வல்லதாகிய மிகப்பெரிய ஆரவாரத்தோடு கூடிய அம்பினை இலக்குவன் மீது செலுத்தி அவையெல்லாம் துணித்து சிந்தி அந்த அம்புகளை எல்லாம் லக்குவன் துண்டாக்கி கூர்த்தன பகழி கோத்தான். கூர்மை உடைய அம்புகளை இலக்குவன் தன் வில்லிலே கோத்து அதிகாயன் மீது எரிய முன் வந்தான். எய்தனன் எய்த எல்லாம் எரிமுக பகழியாலே கொய்தனன் அகற்றி ஆர்க்கும் அரக்கனை குறிசில் கோபம் செய்தனன் துறந்தான் தெய்வச் செயல் அன்ன கனையை வெங்கோல் நொய்து அவன் கவசம் கீறி நுழைவன பிழைப்பு இயலார். லக்குவன் எய்த கனையெல்லாம் தடுத்துட்டான். லக்குவனுக்கு கடுமையான கோபம் வந்தது. புரிசில் ஆடவர் திலகனாகிய இலக்குவன் எய்தவன் எய்த எல்லாம் தன் மீது எய்தவனாகிய அதிகாயன் எய்த எல்லா அம்புகளையும் எரிமுக பகழியாலே கொய்தனன் அகற்றி நெருப்பை முகமாக கொண்ட, நெருப்பை முகமான அக்னி அஸ்திரம், அக்னி அஸ்திரத்தின் துணை கொண்டு அதிகாயன் எய்த எல்லா அம்புகளையும் அழித்தான். ஆர்க்கும் அரக்கனை பேரொலி செய்யக்கூடிய அரக்கனாகிய அதிகாயனை கோபம் செய்தனன் சினந்தவனாகி தெய்வச் செயலன்ன கனையை துறந்தான். தவறாது பயன் விளைவிக்கும் தெய்வச் செயலை ஒத்த அம்புகளை செலுத்தி பிழைப்பு இல்லாத வெங்கோல் தவறாத அந்த கொடிய அம்புகள் எல்லாம் அவன் கவசம் நொய்து கீறி நுழைவன. அந்த அதிகாயனுடைய உடல் கவசத்தை பிளந்து அவன் உள்ளே நுழையக்கூடிய அளவிலே இலக்குவன் அம்புகளை, தெய்வத்தன்மை பொருந்திய அம்புகளை அதிகாயன் மீது செலுத்தினான். 100 கோல் கவசம் கீறி நுழைதலும் குழைவு தோன்ற தேரலாம் துணையும் தெய்வச் சிலை நெடும் தேரின் ஊன்றி ஆறினான். அது காலத்து அங்கு அவனுடைய அணிகம் எல்லாம் கூராக்கி அம்பால் கோடியின் மேலும் கொன்று. 100 கோல் கவசம் கீறி நுழைதலும் 100 அம்புகள் அதிகாயனுடைய கவசத்தை பிளந்து கொண்டு உடம்பினுள்ளே புகுந்ததா. அதனால் குழைவு தோன்ற 100 அம்புகள் உடம்புக்குள்ள நுழைஞ்சவன அதிகாயன் உடம்பு கொஞ்சம் தளர்ந்தது. நோயினால் வருந்தினான், அம்புப்பட்ட வேதனையினால். வருத்தம் தோன்ற தேரலாம் துணையும் தான் தேரும் கால அளவும் தெய்வச் சிலை நெடுந்தேரில் ஊன்றி ஆறினான். தெய்வத்தன்மை வாய்ந்த தன் வில்லை அந்த தேர் தட்டுல ஊன்றி கொண்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து அம்புப்பட்ட வேதனையிலிருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்தான். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அது காலத்து அங்கு அந்த ஓய்வெடுத்து கொண்ட சில மணித்துளி நேரத்துக்குள்ள அவனுடைய அணிகமெல்லாம் அதிகாயனுடைய படைகளை எல்லாம் கூராக்கி கோடியின் மேலும் அம்பால் கொன்றான். லக்குவன் துண்டு துண்டாக்கி கோடிக்கு மேலாக தன் அம்பால் அதிகாயனுடைய படை முழுவதையும் கொன்றுவிட்டான். புடை நின்றார் புரண்டவாறும்
போகின்ற புங்கவாளி கடை நின்று கணிக்க ஆங்கு ஓர் கணக்கு இலாவாரும் கண்டான் இடை நின்ற மயக்கம் தீர்ந்தான் ஏந்திய சிலையன் காந்தி தொடை நின்ற பகழி மாறி மாரியின் மும்மை தூர்த்தான். இடை நின்ற மயக்கம் தீர்த்தான். கவசத்தை பிளந்த லக்குவனது அம்புகள் தன் மீது பட்டதினால் மயங்கிய நிலையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அதிகாயன் ஓய்வை போக்கிக் கொண்டு ஓய்வு எடுத்தது போதும் என்று எண்ணி புடை நின்றார் புரண்டவாறும் தன் பக்கத்திலே நின்ற தனக்கு துணையாக வந்த வீரர்களெல்லாம் உயிரற்று விழுந்ததை பார்த்து போகின்ற புங்கவாளி தன்னை சுற்றி போகின்ற இலக்குவனுடைய கூர்மையான அம்புகள் கடை நின்று கணிக்க முழுவதும் நின்று கணக்கிட அங்கு ஓர் கணக்கு இலாவாரும் கண்டான். அங்கு ஒரு கணக்கு இல்லாத தன்மையை கண்டான். அதிகாயன் திகைச்சுட்டான். கணக்கு வழக்கு இல்லாம லக்குவனது அம்புகள் வந்த வண்ணம் இருக்கு. ஒரு ஒரு நிமிடத்திற்கு இத்தனை அம்புகள் எய்வான்னு ஒரு கணக்கு சொல்லலாம், அதுவும் முடியல. எண்ணிக்கையில் அடங்காத அம்புகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றன. அந்த தொடர்ந்து வரக்கூடிய அம்புகள் அதிகாயனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீரர்களையும் கொன்று கொண்டே செல்லுகிறது. இத பார்த்தான். காந்தி ஏந்திய சிலையான் கொதித்து ஏந்திய வில்லை உடையவனாகிய அதிகாயன் தொடை நின்ற பகழி மாறி தொடுக்க பெற்ற லக்குவனால் தொடுக்க பெற்ற அம்பு மழையை மாரியின் மும்மை தூர்த்தான். மழையினும் 3 மடங்கு செலுத்தி மிகுதியாக நிரப்பின். லக்குவனுக்கு எதிராக இவனும் பலவாறான அம்புகளை செலுத்தி லக்குவனது அம்புகளை தடுத்து. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, லக்குவன் அனுப்பிச்சது எல்லையில்லாத அம்புகள். அவனுடைய அம்புகளை காட்டிலும் 3 மடங்கு அதிகாயன் அம்பு எரிஞ்சிருக்கான். போர்க்களம் எப்படி இருக்கும்? விளக்கம் கொடுத்தான் பாருங்க. வானெல்லாம் பகழி, வானின் வரம்பு எல்லாம் பகழி, மண்ணும் தானெல்லாம் பகழி, குன்றின் தலையெல்லாம் பகழி, சார்ந்தோர் ஊனெல்லாம் பகழி, நின்றோர் உயிரெல்லாம் பகழி, வேலை மீனெல்லாம் பகழி, ஆக வித்தினான் வெகுளி நிற்கும். கோபத்துல வெகுளி நிற்கோன், மிகுதியான கோபத்தினுக்கு உட்பட்டவனாகிய அதிகாயனுடைய அம்புகள் லக்குவனது அம்புகளை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக எய்யப்பட்டதனால் என்ன ஆகிற்றான்? வானெல்லாம் பகழி. வானவெளியில் அம்புதான் தெரிகிறது, வேற ஒண்ணும் தெரியல. வானின் வரம்பு எல்லாம் பகழி, வானினது எல்லை வரைக்கும் வெறும் அம்பாவே தெரிகிறது. வானம் முழுக்க மூடப்பட்டு விட்டது அம்புகளினர். மண்ணும் தானெல்லாம் பகழி, பூ உலகம் முழுவதும் அம்பு. குன்றின் தலையெல்லாம் பகழி, மலைகளினுடைய பாறைகளின் மேலெல்லாம் இந்த அம்புகள். சார்ந்தோர் ஊனெல்லாம் பகழி, அவரவர் உடம்புல பட்டு இறந்து கீழே விழுந்து கிடப்பவர்கள் உடம்புலெல்லாம் அம்பு. நின்றோர் உயிரெல்லாம் பகழி, எதிர்த்து நின்றவர்கள் உயிரை எடுத்துக்கொண்டு இந்த அம்புகள் போகின்றன. ஆகவே உயிரெல்லாம் பழ. மீனெல்லாம் பகழி, கடலுக்குள்ள போனா ஒவ்வொரு மீன்லயும் ஒரு அம்பு குத்தி இருக்கு. அவ்வளவு ஆயிரக்கணக்கான எண்ணிக்கை கடக்காத அம்புகள். ஆக வித்தினான் வெகுளி மிக்கோன். இப்படியாக தனது அம்புகளை செலுத்தினான் கோபத்தின் நாயகனாகிய அதிகாயன். மீண்டும் இந்த போர் எவ்வாறு முடிகிறதுன்னு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். Thank you, sir. Thank you.